Hi fam, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். நான் சூப்பராக இருக்கேன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் நம்மளோட ஜங்கிள் பீஜன் சிக்கோட அப்டேட் தான் பார்க்க போகிறோம். இவங்க தான் அந்த ரெண்டு சிக். இவங்களை அந்த அளவுக்கு ஒன்றும் பார்க்கறதுக்கு அந்த ஜங்கிள் பீஜன் மாதிரி தெரியல. அந்த ஃபேஸ், அந்த மூக்கோட அமைப்பும் சரி எல்லாமே வந்து பார்த்தோன்னா ப்ராப்பராக இருக்குது. ஏன்னா ஜங்கிள் புறாக்களுக்கு இப்படி வந்துட்டு இந்த கொக்கி மாதிரி வரும். இவங்களுக்கு அந்த கொக்கி மாதிரி இல்லை. பட் ஆனால் கேரக்டர் எல்லாம் ஜங்கிலி புறா மாதிரியே தான் இருக்குது. விட்டாலே எகுது. இதோ என் கையில் இருக்குது பார்த்தீங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜங்கிள் பீஜனுக்கும் ஒரு ஹோமர் சிக்கும். அதுவும் வந்து பார்த்தோன்னா சாதாரண ஹோமர் பேர்ட் கிடையாது. ஒரு டைரக்ட் இம்போர்ட் ஃபீமேல். அது அவங்கள நம்ம ஜென்ரேஷன் பேர்ட் கூட அவுட் கிராஸ் பண்ணி எடுத்த ஒரு ஃபீமேலுக்கு வந்த சிக் இவங்க. அந்த ஒரு ஃபீமேலுக்கும் அந்த ஜங்கிள் பீஜனுக்கும் அந்த சிக். இது பறக்கும் 100%. இந்த புறா பறக்கும், ஐயோ வெலாசிட்டியில் பிச்சு ஓதுரும் அப்படின்ட்டுலாம் நான் சொல்லலை. ஐம் ஜஸ்ட் சேயிங். இந்த மாதிரி எல்லாருமே சொல்லுவாங்க. நம்மளுக்கு இது உண்மையாக பொய்யான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. ஸோ வி ஜஸ்ட் கோயிங் டு ட்ரை. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலில் கிளப்பரிங் தான் போட்டிருக்கோம். நம்மகிட்ட ஒரு சிக் மட்டும் இல்லை, 2 சிக் இருக்குது. ஆக்சுவலி 2 பேரையும் ஒரே நேரத்துலேயே கையில் பிடிக்க முடியல. அந்த ஒரு ஜங்கிள் பீஜன் கிட்ட இருக்கிற கேரக்டர் தான் இருக்குது. இவங்ககிட்ட அப்படியே அடிச்சுட்டு போகணும், இவங்ககிட்ட நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. காஸ் இவங்க ஹியூமன்ஸை பார்க்காமலே வளர்கிறாங்க இல்லையா? அந்த ஒரு பாக்ஸில் வளர்கிறாங்கன்றதுனால அந்த அளவுக்கு ஒரு சோசியலைஸ் இவங்களுக்கு இருக்காது. பட் இந்த சிக் பார்த்தீங்கன்னா ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது அப்படின்ட்டு கூட சொல்லலாம். இந்த சிக் வந்து கலர், இவங்க மம்மி வந்து பார்த்தோன்னா ஃபுல் ப்ளூவில் வந்து பார்த்தோன்னா அந்த பார் மட்டும் ரெட் ஷேட்ஸ் வந்துருக்கும். பட் இவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு மாதிரி ப்ளூ பைடில் இருக்காங்க. பட் அந்த அவங்க மம்மிக்கு வர மாதிரி இந்த ஷேட்ஸ் எல்லாம் வந்திருக்கு. இது குட்டிங்க, என்ன ஒரு 20 டேஸ் தான் இருக்கும் இவருக்கு. ஆல்மோஸ்ட் இன்னும் ஒரு 1 மந்த் 2 மந்த் கழிச்சதுன்னா தெரியும் இவர் எப்படி இருக்காரு, இவர் என்ன கதை அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் காம்பேக்டாக இருக்குது. காம்பேக்டானாக்கா ஜங்கிலி புறா குட்டிங்கன்றப்போ ஒரு மாதிரி கர்ணப்புறா மாதிரி ஒரு மாதிரி நீட்டமாக இருக்கும், லைட்டாக ஒரு மாதிரி ஒல்லியாக இருக்கும். பட் இது நல்லா ஒரு மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் நல்லா பாடி வந்து பார்த்தோன்னா அழகாக ஒரு மாதிரி காம்பேக்டாக தெரியுது. ஸோ பார்க்கலாம் இவங்க எப்படி இருக்காங்க. இவங்க வந்து பார்த்தோன்னா நம்பர் 1. இவங்க வந்து பார்த்தோன்னா ஒரு சிக். அண்ட் ஆல்மோஸ்ட் இவங்க பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்காங்கன்ட்டு சொல்லலாம். அந்த செஸ்ட் போன் கூட பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்குது. எந்த ஒரு பெண்டுமே இல்லை, ஒரு மாதிரி ஸ்ட்ரெயிட் லைனில் சூப்பராக இருக்குது. அண்ட் இவங்களோட ஃபெதர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபெதர்ஸ் குவாலிட்டி ஜங்கிள் புறாவுக்கு இருக்கிற ஃபெதர் குவாலிட்டி மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஒரு மாதிரி ரொம்ப பேப்பர் மாதிரி இருக்குது. எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்சு இவங்க மதர் சைடில் அந்த ஒரு ஹோமிங் எபிலிட்டி எல்லாம் வந்துட்டு அந்த பாடி ப்ரொஃபைல் எல்லாம் அவங்க ஃபாதர் மாதிரி வந்துருந்துச்சுன்னா பேர்ட் பறக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் இட்ஸ் நாட் ஷியோர். நான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாலாம் சொல்லலை. எதுவாக இருந்தாலும் பறக்க வச்சு பார்த்தா தெரிஞ்சிடும் இல்லையா? ரிங் போட்டிருக்கோம், பார்த்துடலாம் எப்படி பறக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. அண்ட் ஃபைனலி நீங்கள் கேட்ட மாதிரி 2 பேர்ட் அப்டேட்டு நான் கொடுத்துட்டேன். அண்ட் அப்கமிங் வீடியோஸில் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இவங்களோட ரிசல்ட் எப்படி இருக்குது. இவங்க எந்த மாதிரிலாம் ட்ரைனிங் வீடியோஸ்லேயே தெரிஞ்சிடும். இவங்க மிஸ் ஆகிறாங்களா, வீட்டுக்கு கரெக்டாக வராங்களா, இல்லாட்டி ஸ்பீடாக வராங்களா, லேட் ரிட்டர்ன் ஆகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே தெரிஞ்சிடும். சின்ன வயசுலேருந்தே நான் இந்த ரூமரை கேட்டுட்ருக்கேன். லைக் நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த மாதிரி பீஜனோட ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக ஒரு நல்ல ஹோமிங் எபிலிட்டி இருக்கிற ஹோமர் பீஜனை ஜங்கிள் பீஜன் கூட க்ராஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரியும் நம்மளுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிருக்குது. நம்ம வேணும்னுட்டு பண்ணல, இது வந்து பார்த்தா ஆக்சிடென்ட்லாம் நடந்தது. பட் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னுட்டு. அண்ட் ஸ்டே டியூன்ட் ஃபார் அவர் டெய்லி அப்டேட்ஸ் ஃபேம். பாய்.